ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து இன் மெமோரியம் வாஸ் ரிட்டன் பை லியோபோல்ட் செதார் செங்ஹர்ன்றவங்க. இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரைட்டர். அண்ட் மெமோரியம் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்க பார்த்தோம்னா, இறந்து போனால் அவரோட ஏன்ஷியன்ட் பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாகவும், அவங்கள நினச்சி பார்க்குற விதமாகவும், அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் செய்கிற விதமாகவும் இந்த போம் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் இல்லையா. ஸோ இவங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே பார்க்குற மக்கள், அந்த மக்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் தான் இந்த போமில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வெஸ்ட் ஆஃப்ரிக்கனாக இருக்கிறதுனால இவர் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாரு. அதாவது எங்கேன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ், பாரிஸ் அந்த மாதிரி இடத்துல. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணுறப்ப அங்கே இருக்க பீப்புள்ஸை பார்க்குறப்ப வந்து அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி பழகுறாங்க, அந்த பிஹேவியர் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த போமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஹோம் டவுன்லேருந்து எக்ஸில் ஆகி பாரிஸ்க்கு போகிறாரு. ஸோ அப்படி எக்ஸல் ஆகி போகிற அந்த டைமில் தான் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த போம் எழுதியிருக்காரு. ஓகேவா. ஸோ இது என்ன எப்படி எழுதியிருக்காரு சம்மரி பார்க்கலாம். ஸோ சண்டே ஸ்டார்ட் ஆகுது. சண்டே வந்து எல்லாருமே எப்படி இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. நிறைய பேர் வந்து சண்டேனாலே ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அது ஒரு லீவ் டே, நமக்கான ரெஸ்ட் இருக்கணும்னு தோணும். ஸோ நிறைய பேர் வந்து அவுட்டிங்கும் பிளான் பண்ணியிருப்பாங்க சண்டேஸில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சண்டே போயிட்டுருக்கும். அண்ட் இவருமே என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி ஒரு சண்டே அப்போது ஒரு பிளேஸுக்கு போகிறாரு. அதாவது அந்த இடம் வந்து க்ரௌடட் பிளேஸாக இருக்குது. ஸோ அந்த க்ரௌடில் இவருமே அங்கே இருக்கிறாரு. இவரை சுற்றி நிறைய பீப்புள்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. இவர் வந்து எல்லோரையும் பார்க்குறப்ப எல்லாருமே வந்து சிமிலராக இருக்கிற மாதிரி தோணுது. நமக்கு எல்லாருமே நம்மள மாதிரி சிமிலராக இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் மாதிரி தோணுது. அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கே சிமிலராக இருக்குது, ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்றத இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் எல்லாரோட ஃபேஸுமே பார்க்க சிமிலராக தான் இருக்குது. ஆன்சஸ்டர்ஸ் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்குறப்ப யாருமே வந்து சிரிக்கலை. எல்லாரோட ஃபேஸும் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டோன் ஃபேஸ்டாக இருக்குது. யாருமே சிரிக்கலை. யாருக்குமே ஏன் மற்றவங்க யாரும் சிரிக்கலை அப்படின்னா இவரை யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ அதனால எல்லாரோட ஃபேஸுமே எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டோன் ஃபேஸ்டாக இருக்குது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணாங்க. ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணிட்டு அவங்க கோத்ரூ பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க லைஃப்பில். இவர் வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ஸ்டார்ன்றது இங்கே எதை மீன் பண்ணுதுன்னா, அதாவது ஐசோலேட்டட், அதாவது இவர் வந்து தனிமையில் தான் இருக்கிறாரு அப்படின்றத மீன் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் ஸ்டார் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாரோட ஃபேஸும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டோன் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக்கலி அவர் வந்து என்ன பண்ணான்னா ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவரை சுற்றி நிறைய பீப்புள்ஸ் வந்து இருந்தாலுமே கூட அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து நிறைய பேர்டன் கேரி பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தனியாக விட்ட மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதெல்லாமே நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால தான் வந்து நம்ம இந்தளவுக்கு கஷ்டப்படுறோன்ற மாதிரி இவர் நினச்சிருப்பார். அதுதான் வந்து இவருக்கு ஒரு பேர்டனாக இருந்திருக்கும். அவங்க ஆன்சஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து இவருக்கு ஒரு பேர்டனாக இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து எங்கன்னா இப்போ பாரிஸ்க்கு லேண்ட் ஆகிட்டார். பாரிஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, பாரிஸில் வந்து இவர் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறாரு. அந்த மெடிடேஷனில் நிறைய விஷுவல்ஸ் வருது. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்க எப்படி இருக்குன்னா ரொம்ப அன்கிளியர்டாக இருக்குது. எதுவுமே கிளியராகவே தெரியல அவருக்கு. சிம்னிஸ் பார்க்குறாரு. சிம்னிஸ் எல்லாமே வந்து ரொம்ப காமாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நேக்கடாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருமே வந்து பார்க்குற எல்லா இடமுமே ரொம்ப காமாக சைலண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி அன்கிளியரான இமேஜஸ் தான் வருதே தவிர்த்து அவருக்கு எதுவுமே ப்ராப்பராக ப்ரிடிக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது வந்து நம்ம எங்கேயாவது போனோன்னா நம்மளுக்கு யாருனாவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்குள்ளே வரும். ஆனால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா எல்லாருமே இவரை வந்து ஒரு வேற ஒரு பர்சனாக பார்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது இவர் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் இல்லையா. ஸோ வேறு யாரோ ஒரு பர்சன் எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறப்ப இவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகுது. அவருக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டொமஸ்டிக் லைஃப்பையும் இண்டஸ்ட்ரீஸையும் சிம்பலைஸ் பண்ணுறதுன்னு அவர் சொல்லியிருக்கார். இப்போ வந்து ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு பார்த்தோம்னா, இப்போ பாரிஸில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே நடந்து போகிறாங்க, வாக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல அது நின்றுட்டுருக்க இடம் எல்லாமே எங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எல்லாருமே நீங்கள் நடந்துகிட்டு இருக்க பாதை, நீங்கள் நிற்கிற இடம் எல்லாத்துக்குமே கீழே வந்து ஏர்த்துக்கு கீழே எங்களோட ஆன்சிஸ்டர்ஸை வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அவங்க எல்லாருமே பரி பண்ணியிருக்காங்க. அது மேலே தான் நீங்கள் எல்லாருமே வாக் பண்ணிக்கிட்ட அந்த இடத்துல இருக்கீங்க.
எங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட பிளேஸ் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது பரி பண்ண பிளேஸு அதுதான் வந்து இப்போ ஒரு சிட்டியாக டர்ன் ஆகிருக்கு, அதாவது மாடர்ன் சிட்டியாக இப்போ வந்து டர்ன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வந்து அந்த ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது அவரோட ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் பெரி பண்ணாங்கன்றது கூட தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல், அடையாளமே இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்த வந்து ஒரு மாடர்ன் சிட்டியாக டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அவங்கள வந்து பரி பண்ணாங்கன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, அடையாளமும் இல்லை அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஸ்பீக்கருக்கு என்ன ஆகுதுன்னா, இவரோட ட்ரீம் எல்லாமே சுத்தமாக ஹோப்லெஸ்ஸாக போயிடுது. அதாவது வந்து ஒரு டஸ்ட் மாதிரி இவரோட ட்ரீம் எல்லாமே போயிடுது. இவரோட நம்பிக்கை, ஹோப் எல்லாமே எப்படி போகுதுன்னா ஒரு டஸ்ட் மாதிரி ஃப்ளை ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வரோன்னா, அந்த இடத்துக்குள்ள போகிறோம் இல்லை வரோன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அந்த இடத்துல இருப்பாங்க, இல்லை நமக்கு முன்னாடி வாழ்ந்த பர்சன் அங்கே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் இல்லையா? சப்போஸ் அவங்க இருந்ததுக்கான சிம்பிள்ஸாச்சும் அங்கே அடையாளமாச்சும் எதனாவது இருக்கும், அது கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் இவருக்கு என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை, எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லை. 1% கூட அந்த கனெக்ட் பண்ணலான்றதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. இவர் வந்து எல்லா விஷயமே ஒரு மாதிரி நீட்லெஸ் பிளட் மாதிரி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது பிளட்சர் இருப்பாங்களே, பிளட்சர்னால் கறி வெட்டுறவங்க. ஸோ அந்த மீட் வெட்டுறாங்களே, அந்த மீட் வெட்டுறப்ப வர பிளட்டோடு சேர்ந்து என்னோட ஆன்சிஸ்டர்ஸோட பிளட்டுமே அதோட கலந்து போயிடுது அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்லெஸ்ஸாக ஹோப்லெஸ்ஸாக இவர் வந்து சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு பாரிஸில் மதிப்பே இல்லை சுத்தமாக அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இப்போ இங்கே பாரிஸில் வந்து என்ன ஆகுதுன்னா, நானும் பாரிஸில் தான் இருக்கேன், பட் ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் நான் ரொம்ப தூரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அவர் நடக்கிறாரு, போகிறாரு, வர்றாரு. ஆனால் ஏதோ ஒன்று மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது, ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கு அவரோட மைண்டில். அவர் வந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்குது, எதுவுமே எந்த ஒரு கனெக்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹெய்ம்லெஸ்ஸாகவும் ஹோப்லெஸ்ஸான மேனாகவும் அவர் வந்து நடந்துகிட்டே இருக்கார். அவரோட தாட்ஸ் எதுவுமே அவரோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணால் அவரோட ஆன்சிஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அவங்களோட ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும், அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணாரு, அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்ப பாரிஸில் இருக்க ரிவர்ஸோட அந்த ஆன்சிஸ்டர்ஸோட ஸ்பிரிட் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறப்ப கேம்பியா, செலோம் என்ற ரிவரோட அந்த ஆன்சிஸ்டர்ஸோட ப்ரெசன்ஸ், ஸ்பிரிட் வந்து கனெக்ட் பண்ணிப்பார். ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணனா, அதே மாதிரி பாரிஸில் இருக்க செயின் என்ற ரிவர்லேயும் கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா கான்ட்ராஸ்ட் ரூட். அதாவது வந்து இப்போ எப்படின்னா, நமக்கு வந்து நம்ம நிஜமாலுமே ஒருத்தவங்க மேலே அன்பும் பாசமும் இருந்துச்சுன்னா அவங்களோட சோல் வந்து எப்பயுமே நம்ம கூட எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நமக்குள்ளே ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா டைமும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ரொம்ப லாங்கிங்காக ஃபீல் பண்ணுறாரு. அதாவது வந்து நான் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு நான் ரொம்ப கனெக்டடாக இருந்தேன், அதே மாதிரி சேம் ஃபீல் வந்து எனக்கு இங்கேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாரிஸ்லேயும் அதே மாதிரி செயின் என்ற ரிவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபெக்ட் டே. இந்த பர்ஃபெக்ட் டே வந்து நமக்கு ரொம்ப நமக்கு கிடைச்சதே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயம். ஸோ இந்த பர்ஃபெக்டான டேயில் வந்து நம்மளோட செயின்ஸ் எல்லோரையும் ரிமெம்பர் பண்ணுற விதமாக இருக்கணும். ஏன் அப்படி இன்றைக்கி பர்ஃபெக்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க, நேற்று வந்து ஆல் செயின்ஸ் டே அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ஆல் செயின்ஸ் டேனா இது இன் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் தோஸ் ஹூ டிட் மோர் மிராக்கிள்ஸ், அதாவது நிறைய மிராக்கிள்ஸ் செஞ்சுருக்கவங்கள என்னன்னு சொல்லணும்னா செயின்ட்டுன்னு சொல்லுவோம் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி செயின்ஸை ரிமெம்பர் பண்ணுற டேவாக, செலிப்ரேட் பண்ணுற டேவாக அது இருக்குது. இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த டே வந்து எல்லாருமே வந்து ஒரு சோல்ஃபுல்லாக பண்ண மாட்றாங்க, எல்லாரையும் நினச்சி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதில் எந்த ஒரு ஜென்யூனிட்டியுமே இல்லை, எந்த ஒரு சோல்ஃபுல்னஸும் இல்லை. எல்லாருமே வந்து ஒரு சிமெண்ட்ரி லேக் ஆஃப் மெமரி மாதிரி இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு சோல் இல்லை, ஒரு உயிர் இல்லை, எல்லாமே எம்ப்டியாக ஃபீல் ஆகுது, எம்ப்டியாக இருக்குது. எல்லாருமே வராங்க, பார்க்குறாங்க, செயின்ஸோட கிரேவ்யார்டை பார்க்குறாங்க, அவங்களோட ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க, கிளம்பிடுறாங்க. இதில் எந்த ஒரு ஜென்யூனிட்டியுமே இல்லை, ஜென்யூன் இல்லை. எல்லா பிளேஸ்லையுமே வந்து இட் லுக்ஸ் லைக் ப்ராக்டிஸ், ஒரு கஷ்டம் மாதிரி ஆகிடுச்சு. அந்த டேயில் அவங்கள வர்ஷிப் பண்ணணும், அவ்வளோதான். அதனால வந்து வர்ஷிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த நாளில் நம்ம போய்ட்டு அவங்கள பார்க்கணும், இந்த மாதிரி
பண்ணணும், கஸ்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதில் வந்து எந்த ஒரு சோல்ஃபுல்னஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அந்த பர்சன் இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க மேலே உண்மையாலுமே நம்ம பாசம் இருக்குது, ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட் ரூட்லேருந்து அவங்க மேலே ஒரு பாசம் இருக்குது, ஒரு ரியல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட அஃபெக்ஷன் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அந்த ரிச்சுவல்ஸை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அஃபெக்ஷனோட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இறந்து போனது நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை அவங்க இறந்துருக்கலான்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த ரிச்சுவல்ஸ் வந்து ப்ராப்பராக கேரி ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க இருந்திருக்கலான்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா அவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஒழுங்காக ப்ராப்பராக அந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுவாங்க மனசார அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நிஜமாலுமே அந்த பர்சனை பற்றி கண்டிப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை, எந்த ஒரு ஃபீலிங்குமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இப்போ என்னோடய ஆன்சஸ்டர்ஸை வந்து ஃபீல் பண்ணுறேன், சோல்ஃபுல்லாகவும் அவங்க வந்து இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. when it comes to spirituality, ஸோ எப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வர ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அவரால் அவங்களோட ஆன்சஸ்டர்ஸை பார்க்க முடியுது, அவங்க டில் அலைவாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத அவரால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க சொல்கிறதில்ல, இறந்து போகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க சொல்கிறதுக்கும் இல்லை, இறந்து போகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு பர்சன் வந்து நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தாங்கிக்க முடியாது இல்லையா, அப்படின்னு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்ற மாதிரி தானே நமக்கு தோணும். ஸோ நம்மளுக்கு ஒருத்தவங்க மேலே பிரியம் இருக்குது, அன்பு இருக்குன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கனாலும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த வந்து நம்மளால் நம்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து சேம் ஆஸ் இட் இஸ். அவர் என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற ஒரு விஷயம் வரும்போது நான் வந்து அவங்க இன்னுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்கன்ற விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அண்ட் இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இறந்து போன டெட் பீப்புள்ஸ் எல்லாருமே இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. எவ்ரிவேர் அந்த ஆன்சஸ்டர்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இவரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இவருக்கு இருக்குது. ஸோ இறந்து போன எல்லா ஆன்சஸ்டர்ஸுமே இவரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்த அவங்களோட பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாரையுமே கைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி இவர் அந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ வந்து இவர் பாரிஸில் இருக்கார். நான் வந்து ஹோம் டவுனில் இருக்கிறப்ப நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ரொம்ப நம்ம கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இங்கேயும் சொல்கிறாரு. வாழ்ந்த இடம், ஸோ அவங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஹோம் டவுனில் இருக்கப்போ நம்ம கூட வாழ்ந்தாங்க, ஸோ நம்மளை பார்த்துக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் நான் வந்து பாரிஸில் இருந்தாலுமே வந்து சம்மந்தமே இல்லை, ஆனால் எனக்கு இங்கேயுமே ஃபீல் ஆகுது அவங்களோட ஸ்பிரிட்டு, அவங்க என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அவங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறேன். இவரோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆன்சஸ்டர்ஸ், அதாவது வந்து ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட என்ன விஷயம் வைக்கிறாருன்னா, என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பேன், என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டஸ்ட் மாதிரி ஃப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணிக்கிறேன், என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நீங்கள் உங்களோட மைக்ரேட்டரி சன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்னோடய ட்ரீம்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி என்னோடய ட்ரீம்ஸையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஹீ ஃபீல்ஸ் ஹிஸ் ட்ரீம்ஸ். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் ஃபீல் பண்ணார் இல்லையா, அவரோட ட்ரீம்ஸ் வந்து ஒரு டஸ்ட் மாதிரி ஃப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி போகாமல் எப்போவுமே என்னோடய ட்ரீம்ஸை வந்து அலைவாக வச்சு பார்த்துக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் விஷயம் இவர் என்ன வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பாரிஸில் இருக்கேன். இந்த பாரிஸில் நாட் இன் ஆஃப்ரிக்கா, நான் வந்து இப்போ பாரிஸில் இருக்கேன், ஆஃப்ரிக்காவில் இல்லை. ஸோ இந்த பாரிஸும் கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து பாரிஸையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே ஒரு அன்சர்டைனிட்டி என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இல்லை ஒரு பர்மனண்ட்டான பிளேஸ் மாதிரி
என்னால் ஃபீல் பண்ண முடியல, ஒரு அன்சர்டனிட்டியான பிளேஸாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த பாரிஸையும் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது எல்லாம் மறைஞ்சி போயிட்ட, எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிட்ட, இந்த இடத்துலையும் என்னால் சர்வை பண்ண முடியணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கேட்குறாரு. நவ் இப்போ வந்து இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சிட்டி ஆஃப் பாரிஸில், அதாவது இவர் இறந்து போன ஆன்சஸ்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்களே, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு மாதிரி இந்த பாரிஸ் என்னோடய ஏன்ஷியன்ட் பீப்புளுக்கு இருக்குது. ஸோ பாரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு மாதிரி இந்த பாரிஸ் என்னோட ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து அவர் ஃபீல் பண்ண முடியாதுன்னா இருக்கிற இடத்துல கூட என்னோடய ஏன்ஷியன்ட் பீப்புள் எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க. அதாவது இறந்து போன பீப்புளோட ஸ்பிரிட் எல்லாமே என் கூட இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. என்னால் வந்து அவங்க ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ண முடியுது, அவங்களோட ஸ்பிரிட் எல்லாத்தையும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டைம் வந்துடுச்சு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஐசோலேட்டடான இந்த தனிமையான பிளேஸில் இருந்து இதுக்கு மேலே நான் இருக்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எங்கே போகணும்னு சொல்லி விரும்புகிறாருன்னா, கம்ப்ளீட்டாக இந்த வேர்ல்டோட என்கேஜ் ஆகணும், டைரெக்டாக என்கேஜ் ஆகணும் சொல்கிறாரு. டைரெக்டாக வேர்ல்டோட கனெக்ட் ஆகணும். அப்படி என்ன மீன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பாரிஸில் இருக்கார், நிறைய பீப்புள்ஸ் வந்து என்னை சுற்றி இருக்காங்க. ஆனாலுமே நான் வந்து என்னால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேக் பண்ண முடியல. இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஸ்ன்ற விஷயத்தினால என்னால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ண முடியல. இதனால் ஒரு டிஃப்ரென்ஷியேட் க்ரியேட் ஆகுது, எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருந்து க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ அதை வந்து இனிமேல் அழிக்கவே முடியாது இல்லையா? ஸோ ஒரு விஷயம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதை இனிமேல் அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரியுது, இவர் சொல்கிறாரு. ஸோ அது எங்கே மறையுதோ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுன்றாரு. அது மேபி ஆர்மியில் ஜாயின் பண்ணுறது மூலியமாகவும் இருக்கலாம், அப்படின்னா ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதாகவும் ஆகட்டும். அங்கே நான் போய் ஜாயின் பண்ணால் அப்புறம் யாருமே என்கிட்ட வந்து ரேஸ் பற்றி பேச மாட்டாங்க, அந்த ரேஸுன்ற விஷயம் என்கிட்ட கொண்டு வரவே மாட்டாங்க இல்லையா? அங்கே வந்து எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு சோல்ஜராக என்னோடய பிரதரோட அங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறாரு. இங்கே பிரதர்ன்றது யாரை மீன் பண்ணுறாங்கன்னா, சோல்ஜர், அதுதான் வந்து பிரதர்னு மீன் பண்ணுறாருங்க. ஒரு ப்ளூ ஐ வச்சுருக்க, ரஃப் ஹேண்ட்ஸ் இருக்க ஒரு சோல்ஜரோட போயிட்டு நான் அவங்களோட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன். நான் அவங்களோட எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ரேஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு பாதிக்குது அவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லார் கூடையுமே வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ரேஸுன்ற விஷயம் வந்து எல்லார் கூடயும் இருக்கும்போது எந்த அளவுக்கு தனிமையாக ஃபீல் பண்ணுறோம், அதாவது ஐசோலேட்டடாக ரேஸுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு ஐசோலேட்டடாக வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதையும் மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறாரு அப்படி சொல்லிவிட்டு, அதாவது வந்து ஐசோலேட்டடாக மட்டும் இல்லாமல் மென்டல்லையும் சரி ஃபிசிக்கல்லையும் சரி அவரோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக இந்த போமில் வந்து ஷேர் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த போம். ஸோ இதனோட தீம்ஸ்னு பார்த்தோம்னா, கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அண்ட் ஹெரிட்டேஜ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸைல், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஆன்செஸ்டர் ரெவரன்ஸ், identity and belonging, connection and solidarity with others, reflection on morality and legacy. Thank you.